அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழக தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள 38 சுங்க சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்வு நள்ளிரவு முதல் அமல், அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் மதுரை, சேலம், திருச்சி, திண்டுக்கல், மேட்டுப்பட்டி, உளுந்தூர்பேட்டை, தூத்துக்குடி, விக்கிரவாண்டி, மொரட்டாண்டி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சமயபுரம், ஓமலூர் உள்ளிட்ட 38 சுங்க சாவடிகளில் சுங்க கட்டண உயர்வானது அமலுக்கு வருகிறது. அதன்படி ஜீப், வேன், கார் ஆகிய 4 சக்கர வாகனங்களுக்கு பழைய கட்டணமாக 85 ரூபாயிலிருந்து 90 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இருமுறை சென்று வர 125 ரூபாயிலிருந்து 135 உயர்த்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஒருமுறை சென்று வர கட்டணம் 5லிருந்து 45 ஆகவும், இருமுறை பயணம் செய்ய 10 ரூபாயிலிருந்து 65 ஆகவும், மாதாந்திர கட்டணம் 235லிருந்து 1325 ஆகவும் உயர்த்தப்பட உள்ளதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் தெரிவித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு மட்டும் சுமார் 17 லட்சம் மனுக்கள் வந்துள்ளது. இந்த மனுக்களை வெறும் காகிதமாக பார்க்காமல் பொதுமக்களுடைய வாழ்க்கையாக, தனி மனிதத்துடைய வாழ்க்கையாக பார்க்க வேண்டும் எனவும், இவற்றை வழக்கமான குறை தீர்ப்பு நாள் மனுக்களாகவோ மற்ற சாதாரண மனுக்களாகவோ கருதக்கூடாது எனவும், இந்த மனுக்களுக்கு நீங்கள் அனைவருமே அதிக முக்கியத்துவம் கொடுத்து மக்களுடைய தேவைகளை தீர்க்க வேண்டும் எனவும் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாடு காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ரமணன் பொறுப்பேற்றுள்ளார். டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ரமணிடம் பொறுப்புகளை ஒப்படைத்தார். நான்காவது அறிவிப்பு: வங்கக்கடலில் அடுத்தடுத்த 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளது. செப்டம்பர் 3ஆம் தேதி வாக்கில் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த 2 நாளில் மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும். செப்டம்பர் 5இல் மேற்கு வங்கம், வடக்கு ஒடிசா கடலோர பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும். செப்டம்பர் 10ஆம் தேதி வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மற்றொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று செப்டம்பர் 1ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அதேபோல தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் செப்டம்பர் 2 முதல் 5ஆம் தேதி வரை லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வுகள் குரூப் 4இல் உள்ள வனக்காவலர் மற்றும் வனக்காப்பாளர் பதவிகளுக்கான காலி பணியிடங்களில் நேரடி நியமனம் செய்யப்பட உள்ளது. இதற்காக தேர்வானவர்கள் சான்றிதழ் பதிவேற்றம் செய்யப்பட்டதில் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பின்னர் சில தேர்வர்கள் உரிய சான்றிதழ்களை சரியாக பதிவேற்றவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இத்தகைய தேர்வர்களுக்கு இறுதி வாய்ப்பு வழங்கும் விதமாக வரும் 5ஆம் தேதி இரவு 11:59 மணி வரை விடுபட்ட மற்றும் சரியான சான்றிதழ்களை மறுபதிவேற்றம் செய்ய வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. ஆறாவது அறிவிப்பு: ஓய்வு பெறும் நாளில் அரசு ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்ய தடை விதித்து அரசாணை வெளியீடு. அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் செய்யப்படுவதை தவிர்க்க விதிகளை திருத்தி தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: வாகனங்களுக்கான ஃபேன்சி எண் ஒதுக்கும் நடைமுறையில் மாற்றம். ஏல முறையில் எண் ஒதுக்கும் வகையில் வரைவு திருத்த விதிகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டது. இதற்கான விண்ணப்ப கட்டணமானது 2000 ரூபாய். ஃபேன்சி எண்ணுகளுக்கான அடிப்படை விலை 2000 ரூபாய் முதல் 2 லட்சம் வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: சென்னையில் உள்ள மாநகர் போக்குவரத்து கழகம் ITI தகுதியுடையவர்களுக்கு பொன்னான வாய்ப்பை அறிவித்துள்ளது. மொத்தம் 500 காலி பணியிடங்களுக்கு 1 வருட தொழில் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு மாதம் 14,000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும். மாநகர போக்குவரத்து கழகம் மூலம் குரோம்பேட்டையில் உள்ள தொழில் பயிற்சி பள்ளியில் செப்டம்பர் 10ஆம் தேதி முகாம்கள் நடத்தப்படுகிறது. இதில் கலந்து கொண்டு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு:
பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு செப்டம்பர் 10ஆம் தேதி தொடங்கும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு செப்டம்பர் 10 முதல் 26ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது. இதில் 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செப்டம்பர் 10 தொடங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறும். மேலும் 6 முதல் 10ஆம் வகுப்புக்கான தேர்வுகள் செப்டம்பர் 15 தொடங்கி 26 வரை நடத்தப்படும். பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 10, 12ஆம் வகுப்புக்கு காலையிலும் 11ஆம் வகுப்புக்கு மதியமும் தேர்வுகள் நடைபெறும். 6 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு காலையிலும் 7 மற்றும் 9ஆம் வகுப்புகளுக்கு மதியமும் தேர்வுகள் நடத்தப்படும். இதனைத் தொடர்ந்து 6 முதல் 12ஆம் வகுப்புக்கு செப்டம்பர் 27 முதல் அக்டோபர் 5ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும். இந்த விடுப்பு முடிந்து பள்ளிகள் மீண்டும் அக்டோபர் 6ஆம் தேதி திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 3 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்ட பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சியானது இன்று 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. 11வது அறிவிப்பு. வருவாய்த்துறையில் 3 வருடங்களுக்கு கீழ் காலியாக உள்ள அலுவல உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியரின் பொது நேர்முக உதவியாளரே விதிகளுக்கு உட்பட்டு இனி இப்பணியிடங்களை நிரப்பிக் கொள்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. சுமார் 1,81,000 பேர் எழுதிய துணை கலெக்டர், போலீஸ் டிஎஸ்பி உட்பட குரூப் 1 பதவிக்கான முதல்நிலை தேர்வு ரிசல்ட் வெளியிடப்பட்டது. இதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான மெயின் தேர்வு டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கும் என்றும் டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. மேலும் முதல்நிலை எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்கள் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் நடத்தும் இ-சேவை மையங்கள் வாயிலாக ஆவணங்களை வருகிற 3ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்து மெயின் தேர்வுக்கு விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 2,500 ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டது. செப்டம்பர் 1 முதல் இன்று முதல் அடுத்த வருடம் 2026 ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை 1 குவிண்டாலுக்கு நெல்லானது 2,500 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படும் எனவும், சாதாரண ரக நெல் குவிண்டாலுக்கு 2,500ம், சன்ன ரக நெல்லுக்கு 2,545 ரூபாயும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தை செயல்படுத்தும் நியாய விலைக் கடை விற்பனையாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 200 ரூபாய் வழங்கப்படும் எனவும், இந்த திட்டம் ஒவ்வொரு மாதத்தின் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செயல்படுத்த வேண்டும் எனவும், அதே நேரம் நியாய விலைக் கடை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தினங்கள் மூடாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. கடைசியாக 15வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக வேளாங்கண்ணி புனித அன்னை ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு 1050 சிறப்பு பேருந்துகள் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது. இத்திருவிழாவை முன்னிட்டு இந்த ஆண்டும் பக்தர்களின் வசதிக்காக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலமாக சென்னை, பெங்களூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோயில், திருச்சி, தஞ்சாவூர், சிதம்பரம், பாண்டிச்சேரி, திண்டுக்கல், மணப்பாறை, ஓரியூர் மற்றும் பட்டுக்கோட்டை ஆகிய ஊர்களிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் செல்வதற்கு tnstc.in என்ற இணையதளத்திலும் TNSTC செயலி மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.